ஆமா ஆமா பிரபா ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க. ஒன்றை மட்டும் எல்லாவற்றையும் உற்று கவனிக்க வேண்டும் நண்பா, ஒன்றை மட்டும் உற்று கவனிக்க கூடாது அப்படின்றாரு நம்ம பிரபாகர் ப்ரோ. சூப்பர் சூப்பர். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம். இது உங்கள் சென்னை வரதராஜ். நம்ம லைவ்ல நீங்க என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் அதிகம் சாதனை செய்பவர்கள் ஆண்களா பெண்களா? எல்லாம் ஒரு சைடு கோல் போட்டா மேட்ச் சுவாரஸ்யம் இருக்காது நண்பா, புரியுதா? ஆமா நண்பா, ஆமா நண்பா, கரெக்ட். நீங்க சொல்வது சரி, ஆனா இது சொல்றது தவறு. ஆமா புறா, நீங்க சொல்றது சரி, ஆனா நீங்க சொல்றது தவறு புறா. அழகான ஒரு பயணம். அருமை அருமை. ஆமா ஆமா, அதுக்காக நானும் அப்படிதான் போடுவேன். ஆனா பொதுவா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்தில் அதிகம் சாதனை செய்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு பொதுவா பார்க்கும்போது நமக்கு பெண்கள் தான் தெரியுது. ஸோ கண்டிப்பா அது சூடு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆண்கள் அப்படின்னு பேசி ஓட்டியிருக்கலாம். இருந்தாலும் நம்ம பொதுவா பேசணும் அப்படின்ற நேரத்துல கண்டிப்பா பொதுவா தான் பேசி ஆகணும். ஓகேவா? உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். நண்பா, இப்போ உன் கருத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றாரு பிரபாகர் ப்ரோ. நானும் ஆதரிக்கிறேன்பா. எப்பா, சூப்பர்பா சூப்பர்பா. நானும் ஆதரிக்கிறேன்பா உங்க கருத்தை. ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ். நம்ம லைவ்ல நீ என்ன டாபிக் பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் அதிகம் சாதனை செய்பவர்கள் ஆண்களா பெண்களா, இதுதான் டாபிக். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ். நன்றி மாமே. அட அட அட, அருமை அருமை. இதுக்கேவா? இன்னும் யாருப்பா இருக்கிறது மேல? வாங்கப்பா, என்னங்கப்பா போயிட்டீங்க? ஒரு வாட்டி வரீங்க, உள்ள தலைய கூட காட்ட மாட்டேன்றீங்க. காண்டாகி போகுது. ஆண்களே அப்படின்றாங்க நம்ம சிவன். அருமை அருமை அருமையா, சூப்பர்யா, வேற லெவல்யா, சூப்பர்யா, ஜம்முனுக்குதுயா, கும்முனுக்குதுயா, அருமை ஆண்கள். நன்றி காலின். அந்த ரொமான்டிக் லுக் மட்டும் ப்ளீஸ் அப்படின்றாரு நம்ம புறா. ரொமான்டிக் லுக்கா விட்டுட்டா போச்சு. தலைவரே தலைவரே, அனாதையா நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். ஆமா நண்பா, அனாதையா நம்ம 3 பேர். பிரபாகர் ப்ரோ, கரெக்ட். சிவன் சார் எங்க இருக்க அப்படின்றாரு நம்ம பிரபாகர் ப்ரோ. அதனாலதான் 4G இந்த 5G ஃபோர் ஜியா மாறிடுச்சுப்பா. அதான் தலைவரே, ஒரு ரொமான்டிக் லுக் விடுங்க. விட்டுதான் போச்சு. இப்படி அழகா இருக்கா? இதோ இருக்கிறேன் பிரபா அப்படின்றாங்க சிவன். லிங்க் போடலையா? தமிழச்சி எங்க தலைவரே? தெரியலையே. என்ன விஷயம் அப்படின்னா, 90% நெட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால லைவ் முடிக்க போகிறோம். 14ஆம் தேதி வரையும் அப்படிதான் இருக்கும். 14ஆம் தேதி ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? முடியுது 14ஆம் தேதி நைட்டு. 15ஆம் தேதி தான் 3 ஜிபி போட்டு நம்ம போட போறோம். ஸோ 3 ஜிபி போட்டு ரீசார்ஜ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, பண்ணியாச்சு. ஸோ 14ஆம் தேதி நைட்ல இருந்து மட்டும்தான் அந்த 3 ஜிபி ஒர்க் ஆகும். ஸோ அதனால நைட்டு 12 மணி வரை தாராளமா பேசலாம். இப்போதைக்கு பேச முடியாது. ஓகேவா? நன்றி நண்பர்களே, உங்கள் அனைவரையும். ஆமா சிவன், என்ன பண்றது, நமக்கு வர விஷயம் எல்லாமே இதுதான். பவு பவு ஜானு, பவு பவு ஜானு. கருமி வரதன் புகழலாம் 24. புகழாரம் 24. ஆமா, கருமி வரதன் புகழாரம் 24 அப்படின்னா அது. ஸோ அதனால உங்களை மீண்டும் நாளை 1 to 2 வாங்க சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகேவா? இருங்க. 90% கேலின்னு வந்துச்சு நண்பா. அதுங்க என்னன்னே தெரியல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது.